தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையின் மேன்மை என்ன என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு சிலுவையின் மேன்மை என்ன என்ற தலைப்பு. சிலுவையை பற்றிய காரியங்களை இன்று பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் லெந்து காலம் என்று அனுசரித்து வருகிறார்கள். அதற்காக இந்த செய்தியை நான் சொல்லவில்லை. எந்த காலத்துக்கும் சிலுவையினுடைய மேன்மையை உணர வேண்டும், புரிய வேண்டும். ஒரு குறிப்பிட்ட நாட்களை அனுசரிக்கிறது மாத்திரம் போதாது. அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று ஆண்டவருடைய வார்த்தையின்படி அனுதினமும் சிலுவையை நம்ம தியானிக்கணும். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே என்று ஒரு பக்தன் பாடினது போல, எப்போது இயேசு கிறிஸ்துடைய சிலுவையை, அந்த பாடு மரணங்களை நாங்கள் சுமந்து தீகிறோம் என்று ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னது போல, எப்போதும் அந்த கிறிஸ்துவின் சிந்தையில் தான் நம்ம காணப்பட வேண்டும். அவர் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்ற வார்த்தையின்படி அந்த சிலுவை மத்தேயு சுவிசேஷத்தில் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சிலுவை என்ற வார்த்தை வருது. பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா 39 புஸ்தகத்தில் ஒரு இடத்துல கூட சிலுவை என்ற வார்த்தை வரலை. சிலுவை என்ற வார்த்தை இல்லை பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் முடிகிற வரைக்கும் சிலுவை என்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சிலுவை தியானம் மிக அவசியம், முக்கியமானது. அதை பற்றி புரிதல், அறிவு நமக்கு உண்டாகணும் என்ற காரணத்தில் தான் இந்த தலைப்பை சிலுவையின் மேன்மை என்ன என்ற அந்த கேள்விக்குறியோடு கூட ஒரு 5 காரியத்தை, ஒரு 5 பாயிண்ட், 5 நம்பரை உங்களுக்கு சொல்லிவிட்டு தேவ செய்திகளை நான் நிறைவு செய்ய போகிறேன். முதலாவதாக, சிலுவை பின்பற்ற இயேசுவை பின்பற்றுவதற்கு அதுவே அடையாளம். முதல் பாயிண்ட், இயேசுவை பின்பற்ற சிலுவையே அடையாளம் என்று முதலாவதாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆதார வசனம் மத்தேயு 16 அதிகாரத்திலே 24 வசனத்தை பேதுருவுக்கு இயேசு சொல்லுகிறார். படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்க வேண்டும், தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளத்தை சொல்லுகிறார் ஆண்டவர். என்ன அடையாளம்? தன்னைத்தானே வெறுக்கணும். அதான் சுய வெறுப்புன்னு சொல்கிறது. இந்த லெந்து காலங்களில் மதுபானம் குடிக்காமல், கறி மீன் சாப்பிடாம, தாடியை வளர்த்துக்கிட்டு, பரதேசி பண்டாரம் போல் கடவுளேன்னு ரொம்ப சாம்பர் புதன் சொல்லி, லெந்து காலம் சொல்லி, ரொம்ப கன்றாவியா சுய வெறுப்புன்னு சொல்லிட்டு 40 நாள் முடிஞ்ச உடனே அவன் இஷ்டத்துக்கு டபுள் மடங்கு வட்டி முதலும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருப்பான். அது அல்ல ஆண்டவர் சொல்கிறது. தன்னைத்தானே வெறுத்து, தன்னைத்தானே வெறுக்குதுன்னா அது அர்த்தம் என்னன்னா, தன்னுடைய சுயத்தை வெறுக்கணும். நான் இப்படி நினைக்கிறேன், இப்படி நான் செய்ய போகிறேன், இப்படி நான் யோசிக்கிறேன், இப்படி தான் நான் யோசிக்கிறேன். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு.
முடிவோ மரண வழின்னு போட்டிருக்கு. அவனுக்கு நல்லதாக தோன்றதே அவனுக்கு ஆபத்தாக முடியுது. பெரிய சாலமோன் ஞானி அறிவாளி சொல்கிறான், என் கண் இச்சித்தவைகளை ஒன்று நான் விளக்கல, எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன், எல்லாத்தையும் என் இருதயம் நிம்மதியாக இருந்தது, சமாதானமாக இருந்தது, நல்லா அனுபவித்தேன். இந்த சூரியனுக்கு பூமின்னு நான் எதையும் நான் வேண்டாம்னு சொல்லலை, என் இருதயம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தா எல்லாம் மாயைன்னு சொல்கிறான், மனதுக்கு சஞ்சலம்னு சொல்கிறான். கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னு துப்பிட்டு தான் அவன் செத்தான். நல்ல சாவில் கூட நல்ல சாவு கிடைக்கல அவனுக்கு. ஆகவே இயேசு என்ன சொன்னார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, இந்த புரிதலோடு கூட நீங்கள் வாழ்ந்தா தான் உங்கள் சுயத்தை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பீங்க. அப்பேற்பட்ட இயேசுவே கெச்சமனே தோட்டத்தில் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது ஜெபிச்சாரே, அந்த சிந்தை தான் நமக்கு கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த சிந்தையிலே நாம் இருப்போமானா நம்ம சுயத்தை நம்ம நிலைநாட்ட மாட்டோம். ஆண்டவரே நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அப்படி நம்ம நினைக்கும் போது அவர் சொன்னது நமக்கு ஞாபகம் வரும், ஆவியானவர் நினைப்பூட்டுவார். அதுக்கு தக்க நம்மளை மாற்றிக்கிறணும், மனமாட்டம் செஞ்ச மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும். அப்படி மாற 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 நம்ம இயேசுவை போல அவரை போல சிந்தையாக மாறிடுவோம். அப்போ பரதேசியாக போக வேண்டியதான ஐயா, என்னங்க ஐயா அப்படின்னு நினச்சி சிலர் நினைக்கிறாங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கி ஆராதனையில் கூட ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் இல்லையா, எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ முதல்ல கர்த்தரை தேடு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தலை சாக்கிய இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு செத்தாலும் உலகமே அவரை போற்றுறாங்க, எல்லா நாடுகளும் அவரை போற்றுறாங்க, எல்லா பாசக்காரரும் இயேசுவை வணங்குறாங்க. உலகத்திலேயே பெரிய மார்க்கம் என்று கிறிஸ்தவம் அழைக்கப்படுகிறது. அதுக்கெல்லாம் அடையாளம் சிலுவை தான். மொழிகள் இருக்கு வித்தியாசம், மொழிகளை வச்சு கிறிஸ்தவன்னு சொல்ல முடியாது. அந்த சிலுவை முழு உலகத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. ஆகவே தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவைன்னா அவர் சிலுவை அல்ல. இப்போ நாமெல்லாம் அவர் சிலுவையை அடையாளமாக வச்சுருக்கோம், தப்பு இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறார் தன் சிலுவைன்னு சொல்கிறார். ஒரு மனிதன் சிலுவையாக இருக்கான். உங்கள் முகமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிவு இந்த மூக்கு இந்த மேலே ராம வைக்கிறான், சிலுவையின் அடையாளம் முகமே. அவனே நின்று இந்த 2 கையை அப்படி விரிங்க, அவன் சிலுவை, அவனே சிலுவையார், ஒரு மனிதனே சிலுவையாக இருக்கான். நீங்கள் படுத்துக்கிட்டு மல்லாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேன் உங்கள் காத்தாடி சிலுவையாக இருக்கு. சிலுவை பல இடங்களில் அடையாளமாக வடிவமாக உங்களுக்கு தெரியலாம். அதனால் தன் சிலுவை என்பது நம்முடைய அன்றாடு பாடுகள். உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு சொல்லிட்டாரு, இன்பம் உண்டு, கஷ்டம் வராது, துன்பமே வராது, நல்லா செழிப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்குள்ள நாதாரியை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இயேசு சொன்னார், உண்மையை சொன்னார். மெய்யாகவேன்னு சொன்னவர் என்றைக்கும் பொய்யாகவே சொல்லலை. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் சொன்னார், ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு சொன்னார். தேவ பிள்ளையே, இந்த உபத்திரவத்திலே கர்த்தரை விடாமல் போகிறதுக்கு பேர் தான் சிலுவை. லேலுயா. ஆமாம், யாருக்கு தான் கஷ்டம் இல்லாமல் இருக்குது, துன்பம் இல்லாமல் இருக்குது? அன்றைய தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கன்னு 2 தீமோத்தேயு 3:12 இருக்கு. அது கிறிஸ்து நிமித்தம் வருகிற பாடு நமக்கு பாக்கியம் என்று போட்டிருக்கு. பொதுவாகவே பாடு இருக்குது, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அதே பாடு அணிவிக்கும் போது நம்ம பாக்கியமாகணும். இப்போ எல்லாரும் சாகுறாங்க, பிறப்புன்னு இருக்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன பெனிஃபிட்னா, கர்த்தருக்குள்ளே நம்ம வந்ததுனால கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் லிஸ்ட்டில் நம்ம போகிறோம். லேலுயா. இந்த பாக்கியம் எல்லாருக்கும் இல்லை, கர்த்தருக்கு வெளியே இருக்காங்க ரொம்ப பேர்.
கர்த்தருக்குள்ளே மறிக்கும் போது பாக்கியம், வெளியே மறிக்கிறது பாக்கியம் கிடையாது. வெளியே வேணால் கிறிஸ்தவன் சொல்லிக்கலாம், சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், அவன் பேர் பெருசாகமாக பெரிய ஒரு பாஸ்டர் மாதிரி பிஷப் மாதிரி வெளியே சொல்லிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் எப்படி இருக்கான், ஜீவ புஸ்தகத்தில் அவன் பேர் இருக்கா, பரலோகத்தில் அவன் பேர் எழுதப்பட்டிருக்கா என்பது தான் முக்கியமான விஷயம். அதை குறித்து கவலை, அதை குறித்து ஒரு அக்கறை, கருத்து நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகவே ஒருவர் என்னை பின்பற்ற வர விரும்பினா சிலுவை அடையாளமாக சொல்கிறாரு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு இன்னொரு வசனத்தில் போட்டிருக்கா, அனுதினமும் என்னை பின்பற்றக்கூடாது. லேலுயா. மத்தேயு 10:38 சொல்லும் போது முத இங்கே தான் சிலுவை என்ற வார்த்தையே மத்தேயில இங்கே தான் வருது. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்லன்னே சொல்லிட்டாரு. பாத்திரன்னா எனக்கு உகந்தவனே இல்லை அவன். அதனால அன்றாடு வர்ற பாடுகள், கஷ்டங்கள், இயேசுவுக்காக வர்ற துன்பங்கள், நீங்கள் சபைக்கு வர்றதுனால, சத்தியத்துக்காக வெறுக்கப்படுறதுனால, துன்பப்படுறதுனால, இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாக இருக்கும்போது பாடுகள் கஷ்டங்கள் வரும்போது அதை நீங்கள் சகிக்கும்போது இயேசுவுக்கு பாத்திரராக சீசனாக மாறுறீங்க. லேலுயா. அந்த சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன் பேர் வந்ததே தவிர எல்லாருக்கும் வரல. பாயிண்ட் 1. ரெண்டாவதாக, அநேகர் சிலுவையை வெறுக்கிறார்கள். ரெண்டாவது பாயிண்ட், அநேகர் சிலுவையை வெறுக்கிறாங்க. அன்னைக்கே அப்போஸ்தல காலத்திலேயே அந்த வெறுப்பு வந்துருச்சு. இன்னைக்கு வேத பாடமாக வாசித்த பிலிப்பியர் 3:18 இருக்கு அந்த வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகஞ்சர் என்று அநேக முறை சொல்லியிருக்கேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன்னு பவுல் சொல்கிறான். அன்னைக்கே 1ஆம் நூற்றாண்டே சிலுவையை பகைக்கிற ஒரு கூட்டம் அன்னைக்கே வந்துருச்சு. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தான், கிறிஸ்தவங்களாக வந்தவங்க தான், இயேசுவின் சீசர்களாக வந்தவங்க தான் சிலுவையை வெறுக்கிறாங்க. இயேசுவை வெறுக்கலை, இயேசு வேணும், அவருடைய சிலுவையை வேண்டாம். சிலுவை என்ன பாடு, கஷ்டம், துன்பம். அதனால தான் செழிப்பு உபதேசம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. தொட்டதெல்லாம் துலங்கும், கொட்டோன்னு பணம் வரும், உங்கள் பர்ஸில் அப்படியே பணம் வந்துடும், உங்கள் பல்லெல்லாம் தங்கப்பல்லாக மாறிடும், அப்படியே உங்கள் பேங்கில் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரூபா வந்துடும். இப்படியெல்லாம் புரளி கள்ள உபதேசம் கடைசி நாட்களில் ஏகப்பட்ட அளவில் இப்போ எழும்பிட்டாங்க. அதுக்கு பேர் தான் செழிப்பு உபதேசம் சொல்கிறது. அநேக போதகர்கள் அதில் விழுந்துட்டாங்க, பண ஆசையில் அநேகர் அதில் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் சிலுவையை வெறுக்கிறவங்க அர்த்தம்தான். இன்றைக்கி நம்ம கடைசி காலத்தில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் சிலுவை வெறுக்கிறவங்க இருக்கிறாங்களா கிறிஸ்தவங்களில் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு சொல்கிறேன். யெகோவா சாட்சிகள் என்று ஒரு குரூப் இருக்குது, அவங்க சிலுவையை அடையாளமாக வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது 7ஆம் நாள் சபை, செவன்த் டே அட்வென்ட் சொல்லி 7ஆம் நாள் சபை சிலுவையை வைக்க மாட்டாங்க. நம்ம மாப்பாளையத்தில் ஒரு கோயில், மெயின் கோயில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மேலே சிலுவை இருக்காது, மொட்டையாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் வைராக்கியம், ஓய்வு நாள் 7ஆம் நாள் அதுதான் முக்கியம்னு சொல்லி யூதர்கள் கூட அந்த மாதிரி வெறியாக இருக்க மாட்டாங்க போல் இருக்குது. அந்த அளவில் வெறியாக இஸ்ரவேலர்களைப் போல வைராக்கியமாக இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சிலுவையை அவங்க அடையாளமாக வைக்கிறது இல்லை. சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட இதாக நினைக்கிறாங்க. பெந்தேகோஸ்து சபைகளில், அநேக சபைகளில் சிலுவையை சர்ச்சில் வைக்கிறது இல்லை. அநேக சிலுவையை வெறுக்கிறாங்க. பெரும்பாலும் பெந்தேகோஸ்து சபைகளில் பாருங்கள் சிலுவை இருக்காது. ஒரு சில சபைகள், ஏஜி சபை, ஒரு சில சபைகள் அது ஒரு அடையாளமாக ஒரு ஓரமாக வச்சாலும் கூட சிலுவையை ஒரு அடையாளமாக வைக்கவே, கோயிலுக்கு மேலேயும் வைக்க மாட்டாங்க, எதுலேயும் சிலுவையை வெறுக்கிறாங்க.
குறிப்பாக சிபிஎம் சபை சிலுவை வைக்கிறதில்ல, சிலோன் பெந்தேகோ சபை சிலுவையை வழிபடுறதில்ல. அதாவது வழிபட சொல்லலை, அடையாளமாக வைக்கிறதில்ல. வழிபட்டால் தப்பு, சிலுவை வழிபட்டால் அது விக்கிர ஆராதனை மாதிரி ஆயிடும். அதனால் சிலுவையை வணங்க சொல்லலை, சிலுவையை முத்தமிட சொல்லலை. அடையாளம் என்ற ஒரு சர்ச்சுக்கு ஒரு தேவ சபை கல்லறையில் சிலுவை ஏன் வைக்கிறாங்க? வழிபாடுக்குரியதாக இருந்தால் வைப்பாங்களா? வணக்கத்துக்குரியதாக இருந்தால் கல்லறைகளையா வைப்பாங்க? கிறிஸ்தவ கல்லறை, கிறிஸ்தவர்கள் அடக்கம் பண்ணுற இடம், அதுக்கு அடையாளம் சிலுவை. அந்த அர்த்தம் தானே. அதே மாதிரி சபையிலேயே சிலுவை வைக்கிறோம்னா இது கிறிஸ்தவ சபை, வணக்கத்துக்குரியதோ ஆராதனைக்குரியதோ அல்ல. இது ஒரு கிறிஸ்தவ சபை, அந்த அடையாளத்துக்கு தான் அந்த சிலுவை வைக்கிறோம். ஆகவே அந்த 1ஆம் நூற்றாண்டிலேயே அநேகர் சிலுவைக்கு பகஞ்சர் என்று கண்ணீரோடு, அது ஒரு சாதாரணமாக விஷயமா இருந்தால் கடந்து போயிருப்பார் பவுல். கண்ணீரோடு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கண்ணீரோடு சொன்ன பல முறை சொல்லிட்டேன், இப்பையும் சொல்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்னையா? அந்த சிலுவையை பகைக்கக்கூடியவங்க அன்னைக்கு உள்ளவங்களுக்கு அடையாளம் என்னன்னா, அடையாளம் இருக்கு யார் பகைப்பாங்கன்னு. எல்லாரும் அதை ஒரு சிலுவையை போய் பகைப்பாங்களா? பகைக்கிறான்னா அதனுடைய அடையாளம் என்னன்னா 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அது அடையாளம் என்னன்னா, அவங்களுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுவாங்க. அவங்க தெய்வமே வயிறு தான், வயிறு நிறைஞ்சா போதும். அவங்க மகிமை, அவங்களுடைய லட்சை, அவங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், அவங்க தரிசனங்கள், அவங்க கோட்பாடுகள், இதுதான் அவங்களுடைய மகிமையை. பாயிண்ட் தான். அவங்க பரலோகத்தை அல்ல, பூமிக்கு அடுத்தவைகளையே அவன் என்ன செய்யறான்? கிறிஸ்துவின் சிந்தை பரலோகத்துக்குரியது, இவன் சிந்தை பூமிக்குரியது. பூமியிலேயே அவன் இந்த பன்னி பார்த்தீங்கன்னா இங்கே நோண்டி நோண்டி தின்னுக்கிட்டே இருக்கும். பன்னி ஒரே ஒரு நாள் தான் வானத்தை பார்க்கும். எப்போ மல்லாக்கா போட்டு அவன் அடிக்கும்போது, தீவாளி வரும்போது பன்னியை போட்டு அடிக்கும்போது, ஆஹா இப்படி ஒரு உலகம் இருக்கா, வெள்ளையாக இருக்கே, அப்போ தான் அந்த வானமே பார்க்குமா. அதுபோல் சில ஆளுங்க எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், நாளைக்கு சாப்பாடு என்ன, துணிமணி என்ன, அந்த வீடு என்ன, வாசல் என்ன, வட்டி என்ன, குட்டி என்ன, அந்த காசு என்ன, ஃபைனான்ஸ் என்ன, ரூபா என்ன. வாயை திறந்தால் பூமிக்கு அடுத்தவர்களை தான் அவன் யோசிக்கிறான், சிந்திக்கிறான், பேசுகிறானே தவிர போதர்கள் முதற்கொண்டு சபைகள் முதற்கொண்டு அந்த வியாபார நோக்கத்தில், பிஸ்னஸ் நோக்கத்தில் தான் அவன் செயல்படுறானே தவிர அவன் எண்ணமெல்லாம் பரலோகத்தை அல்ல, பூமிக்குரியதல்ல, மேலானவைகளையே தேடுங்கள் என்று அவனுக்கு பிடிக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கன்னு சொல்கிறது அவனுக்கு பிடிக்காது. அவன் எண்ணமெல்லாம் இந்த பூமிக்குரியதையே இந்த நாய் பன்னி மாதிரி இப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பான். அவனைத்தான் நாயின்னு சொல்லியிருக்கு 2ஆம் வசனத்தில். அதில் பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 3:2 நாய்கள், அவங்க தான் நாய்களை நாய்கள்னு சொல்லலை, இந்த மாதிரி ஆளுகளை தான் நாய்கள்னு போட்டிருக்கு. சுண்ணத்துக்காரன் அப்படின்னு போட்டிருக்கு. சுண்ணத்துக்காரன்னா பழைய ஏற்பாட்டுக்காரன். பழைய ஏற்பாட்டில் எவையா பரிசுத்தவானா இருக்கான்? பரிசுத்தவான்கள்னு ஒரு பகுதியில் அழைக்கப்பட்டாலும் பக்கத்தில் அவன் பாவியாக தானே இருக்கான், அயோக்கியனாக தானே இருக்கான், கொள்ளக்காரனாக தானே இருக்கிறான், கொலகாரனாக தானே இருக்கிறான், இன்னொருத்தன் மனைவியை கெடுக்கக்கூடியவனாக இருக்கான், விபச்சாரம் வேசிகளும் உப்பாட்டிகளும் வைக்கக்கூடிய ஆளுகளாக தானையா இருக்கான். நீங்கள் சொல்லுங்கள், எவனாவது ஒரு ஆளாக சொல்லுங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு உத்தமேன்னு சொல்லுங்கய்யா, ஒருத்தனை சொல்லுங்க பார்ப்போம். ரோமர் 3:10 ஒருத்தன் கூட கிடையாதுன்னு போட்டிருக்கு. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருத்தன் கூட கிடையாதுன்னா ஆதாமில் இருந்து எடுத்துக்கங்களேன், ஏசு வரைக்கும் எடுத்துக்கிட்டா, ஆதாம் 2, 2ஆம் ஆதாம் ஜீசஸ், ஒருத்தன் கூட நீதிமான்கள் போது பழைய ஏற்பாட்டுக்காரனை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறிய, அவனை முன்மாதிரி கோல் மாடலாக அவனை பின்பற்றி இப்படி பேசுனா அப்படி பேசுனா இப்படி பேசுனான்னு சொல்லி
என்னமோ கதைக்கு சொல்கிற மாதிரி நேரம் போகுது நேரம் போக்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இதையே சொல்லி 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 கிறிஸ்தவங்களாக வந்தவங்களா யூதர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க, இஸ்ரவேல் ஜனங்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இது பெரிய அபாயம் இல்லையா? அவங்கள தான் போட்டிருக்கு பொல்லாத வேலையாட்கள்னு போட்டிருக்கிறதுல. பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாருங்க. சுண்ணத்துக்காரன், பழைய ஏற்பாட்டுக்காரன், விருத்த சேதனம் அந்த அர்த்தம். ஆகவே பழைய ஏற்பாட்டு வழிபாடுகள் இன்னைக்கு கூட ஒரு பாட்டு பாடும்போது எரிகோவை சுற்றி வருவேன் எக்காலம் ஊதுவேன்னா, எரிகோவை ஏண்டா நீ கிறித்தவன் ஏண்டா எரிகோவை போய் சுட்டுறீங்க? எரிகோவை நீ சுற்றணும்னு உனக்கு என்ன? சுத்தணும்னு உனக்கு என்ன? எரிகோவுக்கு ஏன் போகிறீங்க? இப்போ இஸ்ரேல் நாட்டில் இப்போ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கில் கொண்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் ஈரான் ஏதோ அணிகுண்டு ஏதோ முக்கியமானது தயாரிக்கிறானா. இவன் ஏற்கனவே ஈரானு இஸ்ரேலுக்கு பிடிக்காது. அவன் தயாரித்த உடனே குண்டு இஸ்ரேலில் போட்டால் என்னடா செய்யன்னு சொல்லி நம்ம முந்திக்கிருவோம்டான்னு சொல்லி இவன் அதுக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்க இன்றைக்கி உலக உத்தமாக மாறக்கூடிய கெதியில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் கொண்டுக்கிட்டு இருக்கான். பச்சை பிள்ளைகளை கொண்டுக்கிட்டு இருக்கான். இதுவா கிறிஸ்தவ உபதேசம்? பழைய ஏற்பாட்டுக்காரன் அப்படி சண்டை போட்டான், யுத்தம் பண்ணான், எதிரிகளை அழித்தான். அவனுக்கு அது சரி. அதை நம்ம அவங்கள கிறிஸ்தவ லிஸ்ட்டில் கொண்டு வரலையே. இஸ்ரேல் நாடு கிறிஸ்தவ நாடா? இயேசு பிறந்ததுனால அது கிறிஸ்தவ நாடாகுமா? அவர் உலக ரட்சகரியா? இஸ்ரவேலின் தேவன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது உண்மையா? தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திர தேவனா? பவுல் சொல்கிறானே, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கு அவர் தேவன் தான் ரோமர் 3:29 இருக்க. அது எவன் இன்னைக்கு உள்ளவே எவன் படிக்கிறான்? அதனால் கிறிஸ்தவர்கள் புரிதல் வேணும். போதகர்களே, தலைவர்களே, திருந்திக்கிங்க. உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சபைகளை. கிறிஸ்தவங்களாக வந்தவங்களை யூதர்களாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. எரிகோவை ஏண்டா நீ சுற்ற? எரிகோவை போய் ஏன் சுத்தணும்னு உனக்கு என்ன தலைவிதியா? உனக்கு? ஏன் அங்கே அப்படி இப்படி தரங்கட்ட தலைவர்களை வச்சுக்கிட்டு எப்படிடா கிறிஸ்தவம் வளரும்? எக்காலம் ஊதுவேன்னா நீ ஏன் ஊதுற? ஏன் சண்டை போட போறியா? உனக்கு என்ன ஆக போகுது? அதுக்கு தான் கடுமையாக உங்களை நான் வைய வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்தவங்களையே கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த சபைகள் எப்படிடா வளரப்போகுது? ஒன்று அப்படியே யூதனாக போயிடு. இந்த இஸ்ரேல் ஜனங்க இருக்கான்ல, அவனுக்கு இயேசுவை பிடிக்காது, சிலுவையை பிடிக்காது, இயேசுவின் உபதேசம் பிடிக்காது. இந்த இருக்கா ஒரு கூட்டம் இருக்கான்ல யூதரு, அப்படி போன நாய, அதை உன்னை தான் நாயின்னு போட்டிருக்கீங்க. அப்படி போ தொலை. ஏன் கிறிஸ்தவத்தையும் இழுக்கிற? இங்கே ஏன் தொட்டு சாப்பிட்டுக்கிற? அங்கேயும் இழுக்கிற? ஏதாவது ஒன்றில் நில்றா கேடு கட்டவனே. அநேகர் சிலுவையை பகைக்கிறார்கள். வேதனையோடு சொல்கிறேன். சிலுவை ரோமர்களுடைய தூக்கு மரமாக இருந்தது உண்மை. அதில் தான் பகைவர்களை, அதாவது குற்றவாளிகளை தண்டனை கொடுப்பாங்க. தூக்கு மரம்னு சொல்கிறாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து அந்த மரத்தில் தொங்குனதுனால, அந்த சாபம் போக்குனதுனால, பாவத்தை போக்கி அந்த சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக அடையாளமாக மாற்றினார். இயேசுவின் ரத்தம் என்ற தலைப்பில் அடுத்த வாரம் நான் பேச போகிறேன். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சிலுவை என்பது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அடையாளமாக இருக்கணும். நம்ம சபையில் எங்கிட்டு திரும்பினாலும் சிலுவையை நீங்கள் பார்க்க முடியும். என் மக சாரா, நான் சொல்லலை, ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அப்பா 30 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன். ஏன்ப்பா வாங்குறேன்? கீச்செயின் தான் நிறையா இருக்கேப்பான்னு சத்தம் போட்டேன். உடனே அந்த சிலுவை எடுத்து காட்டுச்சு. அப்பா இந்த சிலுவைப்பா 30 ரூபா. உடனே நான் பிடிங்கிக்கிட்டேன். எனக்கு கொடுக்குப்பா. சிலுவைன்னா ரொம்ப பிடிக்குது எனக்கு. ஆரம்பத்திலேருந்து இன்ன வரைக்கும் சிலுவையின் அடையாளம். இப்போ ஐயா சாலமோன் ஐயா வீட்டுக்கு போன வாரம் போயிருந்தேன். அந்த வீடுக்கு மகிமையே அந்த சிலுவை தான். அவர் ஆரம்பத்திலே அந்த சிலுவை போடணும் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு அப்போ விளங்கலை.
போன வாரம் போயிருக்கும் போது ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோ மகிமையாக அந்த சிலுவை தாயா அந்த வீட்டுக்கே மகிமை. பல லட்சங்கள் கொட்டியிருந்தாலும் அந்த சிலுவை தான் வீட்டுக்கே மகிமை. லேலுயா. ஆகவே சிலுவையோர் புனித சின்னம்னு பாட வேணாம், அதை முத்தமிட வேணாம், வணங்க வேண்டாம். அடையாள சின்னமாக அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். அநேகர் சிலுவையை வெறுக்கிற அந்த நிலைமையிலிருந்து விலகணும். வெறுக்கிறவங்க யாரே இங்கே போட்டிருக்கு, பூமிக்கு எடுத்தவங்களை சிந்திக்கிறங்க, நாய்க, சுண்ணத்துக்காரன், பொல்லாத வேலையாட்கள், இவங்கெல்லாம் லிஸ்ட்டு தான் சிலுவையை வெறுப்பாங்க. இதை கேட்குற தேவ பிள்ளைகளே, பெந்தைகோஸ்து ஊழியர்களே, சிலுவை அடையாளமாக வைங்க. ஆராதனையாக கும்பிட வேணாம். நீ உங்களை பூ போட்டு ஆரிசிக்காரங்க மாதிரி பொட்டு வச்சு கும்பிட சொல்லலை, மாலையை போட்டு அடையாளமாக வைங்கப்பா, அடையாளமாக வைங்க. அதை பார்த்தாவது உணர்வு வரட்டும். அனுதினமும் அந்த சிலுவையை வைங்க, பாருங்க. ஆகவே அநேகர் சிலுவையை பகைக்கிறார்கள். ஏன் பகைக்கிறாங்க? கலாத்தியர் 3 அதிகாரத்தில், கலாத்தியர் 6 அதிகாரத்தில் 12 படிங்க. கலாத்தியர் 6:12. ஆ ஆ ஆ ஆ பாயிண்ட் அதான். அன்னைக்கு உள்ள காலத்தில் ஏன் வெறுத்தாங்கன்னா, சிலுவை நிமித்தம் வருகிற அந்த பாடுகள் நமக்கு வரக்கூடாது, அதனால விருத்த சேதனை பண்ணிடு. பழைய ஏற்பாட்டு முறை, மோசையின் முறை, அந்த சுண்ணத்து பண்ணுறது அதை பண்ணிடு. சிலுவை நிமித்தம் வர்ற உபத்திரம் நமக்கு வேணாம். அவன் ரெட்டை வேஷக்காரன், அவன் கூழுக்காசை மீசைக்காசை மாதிரி 2 மனம் உள்ளவன். உலகமும் வேணும், தேவனும் வேணும், எதுவும் கிடைக்காது அவனுக்கு. அதனால தேவ பிள்ளைகளே, ஏன் சிலுவையை வெறுக்கிறான்னா, துன்பப்படாதபடிக்கு, கஷ்டங்கள் படாதபடி, பாடுகள் வராதபடி, இயேசுவுக்காக சகிக்க அவனுக்கு மனசு இல்லாததுனால அதை வெறுக்கிறான், அதை ஒதுக்குறான், அதை தள்ளுறான் என்பது அந்த பவுலே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். 2 சொல்லிட்டேன். மூன்றாவது பாயிண்ட், சிலுவையை பற்றிய உபதேசம் என்று ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. 1 கொரிந்தியர் 1:18 படிங்க. சிலுவை என்பது ஏதோ ஒரு அடையாள சின்னம் மாத்திரமல்ல, அதிலிருந்து வர்ற உபதேசம், சிலுவையிலிருந்து வர்ற உபதேசத்தை அப்போஸ்தலர்கள் வெளிப்படுத்தினாங்க. படிங்க. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. லேலுயா. 3வது பாயிண்ட், சிலுவையை பற்றிய உபதேசம்னு போட்டிருக்கு. இந்த சிலுவை பற்றிய உபதேசம் எவன் கெட்டு போகிறானோ அவனுக்கு அது லூசுத்தனமா, பைத்தியத்தனமா, என்னன்னா பெரிய சிலுவையை போட்டுக்கிட்டு சிலுவைன்னு சொல்லிக்கிட்டு என்ன இந்த இவங்க இப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா விற்கிற ஆராதனை அப்படின்னு சொல்லி சிலர் மிஞ்சின பரிசுத்தம் பேசுவாங்க. சிலுவையை பற்றிய உபதேசம்னா அது அர்த்தம் என்ன? அதுலேயே போட்டிருக்கு. 23ஆம் வசனம் படிங்க. அதுலேயே 23. யூதர்கள் அடையாளத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. கிரேக்கர் ரொம்ப சயின்டிஸ்ட், ரொம்ப இந்த அப்துல் கலாம் ஐயா மாதிரி ரொம்ப அறிவாளி, விஞ்ஞானிக, அவங்க ஞானம் அறிவு இப்படியே போயிட்டு இருப்பாங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். லேலுயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஐயா, சிலுவை இல்லாத இயேசு வேறொரு இயேசு, சிலுவையில் உள்ள இயேசு ஒரிஜினல் இயேசு. மொதல் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் வேறொரு இயேசு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு ஆவியில் இன்றைக்கி அநேக ஊழியர்கள் இருக்கிறதுனால, பகுத்தறிவுள்ள ஆவி உங்களுக்கு இல்லாதனால அவனை கண்டுபிடிக்காமல் இருக்கீங்க. என் கண்ணுக்கு தெரியுது, என் ஆவிக்கு தெரியுது. இன்னைக்குள்ள 90% ஊழியர்கள் நாய்களாக தான் இருக்காங்க, அயோக்கியங்களாக தான் இருக்காங்க, பொல்லாத வேலையாட்களாக தான் இருக்காங்க, சுண்ணத்துக்காரனாக தான் இருக்கானே தவிர அவன் கிறிஸ்தவ போர்வையில் இருக்கிற குள்ள நெறி ஓனாயை தவிர அவன் நல்ல ஊழியக்காரன் கிடையாது.
தயவு செய்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா, இயேசு சொல்கிறாரு, அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள். இயேசு சொல்கிறார் மத்தேயு 7:20, மத்தேயு 7:20 சொல்கிறார், அவர்கள் கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இவர்களை அந்த 15ஆம் வசனத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாருங்க. அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள். பட்சிக்கிற ஓநாய் ரொம்ப மோசம். மிருகங்கள்லையே ஓநாய் சிங்கத்தை கூட அலற வச்சிடும். ஓநாய் 10 ஓநாய் சேர்ந்தாச்சுன்னா அதோட சரி அவன் கெதி. எப்பேற்பட்ட மிருகங்களையும் அது இதாயிரும். ஓநாய் ரொம்ப மோசம், ரொம்ப கேவலமானது. பட்சிக்கிற ஓநாய். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆடு நனையுதுன்னு ஓநாயை அழுதுச்சான். ஒரு பழமொழி அருமையாக இருக்குது. இன்றைக்கி உள்ள அநேக ஓநாய்கள், என் ஆடுகளே என் ஆடுகள் அழுகுது, கண்ணீரோட ஜெபிக்கணும், 72 மணி நேரம் ஜெபம், சங்கிலி ஜெபம். அடேங்கப்பா, உபதேசம் கிடையாது. ஜெபம் இருந்து என்னடா செய்ய? ஆதி அப்போஸ்தல காலத்தில் உபதேசம் தான் இருந்தது, அப்புறம் தான் ஜெபம். அப்போஸ்தலர் 2:42 படி. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நிய ஒன்னியத்துலேயும் அப்போப்பிக்குதுலேயும் அப்புறம்தான் வருது. ஜெபம் பண்ணதுலேயே உறுதியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த அப்போஸ்தல உபதேசம் வந்தாலே ஜெபம் மாறிடும். எஸ்தர் ஜெபம்னு சொல்ல மாட்டேன், தானியேலின் ஜெபம்னு சொல்ல மாட்டேன், திறப்பின் வாசல் ஜெபம்னு சொல்ல மாட்டேன். ஜெபம் தலையெல்லாம் மாறிடும்ப்பா. நீ ஏன் அப்படி சொல்லிட்டு திரிகிறீன்னா, உபதேசம் உங்ககிட்ட அப்போஸ்தல உபதேசம் இல்லை, வேறு வழியில் நடக்கிற மண்ணையும் சோத்தையும் எல்லாம் சேர்த்து கலப்பட உபதேசம் மாதிரி நீ பண்ணுறதுனால, உனக்கு தெளிவில்லாமல் நீ மெண்டலாக இருப்பதுனால எஸ்தரின் ஜெபம் சொல்கிறேன், திறப்பின் வாசல் ஜெபம் சொல்கிறேன், முழங்கால் யுத்தம்னு சொல்கிறேன், எலியாவின் ஜெபம் சொல்கிறேன், யாபேசின் ஜெபம் சொல்கிறேன். உனக்கு என்னடா அறிவு இருக்கு? அவங்கெல்லாம் யாரா? அவங்கெல்லாம் யார்? கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவ உபதேசம் உள்ளவங்களா? இயேசுவே வராத காலமாச்சே. சரித்திரம், அது சரித்திரம். இப்போ நான் சரித்திரம் படிச்சிருக்கேன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், செய்கிறதுக்கு அல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அலெக்சாண்டர் என்ன, முதலாம் யுத்தம் என்ன, 2வது யுத்தம் என்ன, உலக யுத்தம், முகலாய ஆட்சி என்ன, சுல்தான் ஆட்சி என்ன, தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வரலாறு எனக்கு தேவை தான், படிச்சிருக்கேன், உண்மைதான். நடைமுறைப்படுத்த முடியுமா? இன்றைக்கி ஹிட்லர் மாதிரி 60 லட்சம் யூதர்களை அவன் கொண்டு குவிச்ச மாதிரி நம்ம செய்வோம்லான்னு ஹிட்லர் மாதிரி ஆக முடியுமா? இல்லை முசோலினி மாதிரி ஆக முடியுமா? இல்லை அலெக்சாண்டர் மாதிரி ஆக முடியுமா? ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் மாதிரி ஆக முடியுமா? வரலாறாக வச்சுக்கப்பா, புரிஞ்சிக்க, செய்யாத. அதை பற்றி பேசி இன்னைக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? பழைய ஏற்பாட்டையே 1.5 மணி நேரம் பேசுறிய, புத்தி இல்லாத மகனே, அறிவு கட்டவனே. பழைய ஏற்பாட்டில் என்னப்பா இயேசுவின் உபதேசம் இருக்கு? என்ன சத்தியம் இருக்கு? இயேசு சொன்னது என்ன இருக்காங்க? அவங்களும் யெகோவாவை தான் எல்லாரும் கும்பிடுறாங்களே. முஸ்லீமும் அவன் கடவுளை தான் கும்பிடுறான். உலகத்தில் உள்ள எல்லா இந்துக்களும் தெரியாமல் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே அறிவிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் மெய் கடவுளை தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பழைய ஏற்பாட்டிலையே அவங்கெல்லாம் பாகாலுடைய தான் ஆக்கிட்டாங்கன்னு சொல்லி இயேசுவே சொல்கிறார், கர்த்தரே சொல்கிறார். எண்ணெயை பெருக பண்ணினேன், தானியத்தை விளை செய்தேன். அவர்களோ என்னையை பின்பற்றாமல், எனக்கு என்னையை பற்றி தெரியாமல் அதை என்ன ஆக்குனாங்க? பாகாலு தான் விக்கிரக ஆராதனையா அந்த சாமி கொடுத்துச்சு, இந்த சாமி கும்பிடு, அப்படி ஆக்கிட்டாங்க, ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஆக்குறாங்க. ஆனால் மனு குலத்துக்கெல்லாம் உணவு கொடுக்குறவர் கர்த்தர் தான். மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்குறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு நம்ம படிக்கிறோம். எல்லாருக்கும் அவர் ஆகாரம் கொடுக்குறாரு. யூதர்களுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, முழு உலக மக்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்குறாரு, தண்ணியை கொடுக்குறாரு, பயிரை விளைவிக்கிறாரு. தண்ணி எங்கே தோன்றினாலும் வருது. அவன் முடிஞ்ச எல்லாருக்கும் இந்த பூமியில் எல்லாருக்கும் சொந்தம் உண்டு. எல்லாரும் ஆதாமுடைய ஜீன்,
ஆதாமுடைய மக்கள், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. உனக்கு மட்டும் ஸ்பெஷலாக சொல்லணும்னு என்னடா இருக்கு? இயேசு கிறிஸ்து யூத மதத்தை தூக்கி பிடிக்க வரல, மோசையினுடைய ஊழியத்தை அனுசரித்து பேச வரல, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வரல, அந்த ஊழியத்தையே செய்ய இயேசு வரல. இயேசு எப்படி வந்தார்னா, புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்க வந்தார், புதிய உடன்படிக்கையை உண்டாக்க வந்தார். புதிதும் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்ல வந்தார். பழைய ஏற்பாட்டில் உள்ள பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது மோசையினுடைய கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்றது, நான் சொல்றேன்னு புதிய உபதேசத்தை சொல்ல வந்தார். அதை ஏற்றுக்கொண்ட சீசர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேரு அப்போஸ்தலர் 11:26 வந்துச்சே தவிர எல்லாருக்கும் அந்த பேர் வரல. அப்படி கிறிஸ்தவங்களா வந்தவங்களை இயேசுவை அறிகிற அறிவுக்கு கொண்டு போகணுமே தவிர, இயேசு சொல்லி கொடுத்த விஷயங்களை ஆய்வு பண்ணி அதில் கொண்டு போய் மனவாட்டி இடத்துக்கு அவனை கொண்டு போகணுமே தவிர, அப்படியே அவனை பேக்கில் திருப்பி பழைய ஏற்பாட்டில் கிதியோன் வந்தான், அவன் வந்தான், இவன் வந்தான், 300 நரிகளை பிடிச்சி எல்லாமே அழிச்சானா ஒருத்தன், 1.5 மணி நேரம் பேசுகிறானே அதை பற்றி. அதை கேட்கறதுனால இவனுக்கு என்ன ஆக போகுது? நேரம் போகுதே தவிர முட்டாளாக அவங்கள ஆக்கி, தற்குறிகளாக அவங்கள ஆக்கி. இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பரீட்சை வருது, அந்த பரீட்சை குறிவுகளை சொல்லாமல், அதை பற்றி நீங்கள் பாடம் எடுக்காமல், அதை பற்றி நீங்கள் சொல்லாமல், அவசியமில்லாத தேவையில்லாத ஒரு வரலாறை, வம்ச வரலாறை படிச்சுக்கிட்டு இருந்தா, சொல்லிக்கிட்டு இருந்தா, அந்த ஆசிரியருக்கு என்ன அறிவு இருக்குது? கேட்குற மாணவர்களுக்கு அதை ஊன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான்னா பரீட்சையில் கோட்டை விட்டுருவான், ஃபெயில் ஆகிடுவான். ஏய், பரீட்சை குறியுது சொல்லுயா வாத்தியாரே, அவசியம் இல்லை தேவையில்லாத சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு இவன் கேட்க துப்பு இல்லை, அந்த சொல்கிற வாத்தியாருக்கும் அறிவில்லை. இன்றைக்கி அப்படித்தான் வாத்தியார்கள் போதகர்கள் இடத்துலையும் மாணவர்கள் கிறிஸ்தவங்க என்ற போர்வையிலையும் இன்றைக்கி இருக்கிறது அவல நிலை, அநியாயமான காரியம். ரொம்ப வேதனைப்படுறேன் நான். அதனால் தயவு செய்து யூதர்களை மாதிரிகளாக வைக்கவோ, அவங்க ஒருத்தரும் ரட்சிக்கப்படலைன்னு இருக்க. ரோமர் 10:1 உனக்கு தெரியாதா? இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபமா இருக்குன்னு சொல்லி சொன்னானே. அப்போ இன்னும் ரட்சிக்கப்படாதவன் நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிற, ரட்சிக்கப்படாதவன் உனக்கு கோல் மாடலா, உனக்கு முன்மாதிரியா, அவனை பற்றி பேசுறிய? உனக்கு என்னடா அறிவு இருக்கு? அவன் ஒருத்தனும் கிறிஸ்தவன் கிடையாது, ரட்சிக்கப்படாதவன், ஞானசாரம் பெறாதவன், அபிஷேகம் பெறாதவன். இன்றைக்கி தான் இஸ்ரேல் நாடு தான் போட்டு அடிச்சுக்கிட்டு குண்டு அடித்து போட்டு எதிரிகளை 1000 கணக்கில் கொண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா நீ? அந்த புத்தி தானே உனக்கு வரும். தெரிஞ்சிக்க, பழைய ஏற்பாடு தெரிஞ்சிக்க, அது அவசியம்தான், இல்லைன்னு சொல்லலை. தெரிஞ்சிக்கப்பா, கடைபிடிக்காத, அதை உபதேசமாக்காத. உன் உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசம். லேலுயா. வம்ச வரலாறு அல்ல, யூதர்கள் அடையாளத்தை கேட்கறது அல்ல, கிரேக்கர் ஞானத்தை தேடுறதல்ல. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். அது அவங்களுக்கு இடம்லாம் இருக்குது, இவங்களுக்கு பைத்தியமாக இருக்குன்னு இருக்கு. யூதர்களுக்கு அது பைத்தியம், கிரேக்கர்களுக்கு அது பெரிய பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் லூசுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கான்னு தான் நம்ம என்னைய சொல்லுவாங்க, உங்களை சொல்லுவாங்க. பிழைக்க தெரியாதவன், கடவுள் உண்டு இருப்பது இல்லைன்னு இருப்பது, சபைக்கு வராத வெறு பேச்சு, சோறு தின்னா போதும்னான்னு ஒரு கம்யூனிஸ்டில் ஒரு பாட்டு ஒருத்தன் பாடிட்டானா அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அதான் அவன் தேவ வயிறு, அவன் முடிவு அழிவு. வயிறு தாயா அவன் தெய்வம், முடிவு அழிதான் போகிறான். அவன் பரலோகத்துக்கு நித்தியத்துக்கு தேடுறது இல்லை. ஒவ்வொன்றும் தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஃபேன் எப்படி சுற்றுது? கரண்ட் இல்லாமல் சுற்றுமா? அந்த கரண்ட்டுக்கு உருவத்தை நீ காட்ட முடியுமா? இந்த உலகம் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கே, எப்படி சுற்றுது? என்னைக்காவது நீ புரிஞ்சிருக்கிறியா? இந்த உலகத்தை அழிக்கத்தான் நீ அணிகுண்டு தயார் பண்ணி வச்சுருக்கானே தவிர, அதை ஆய்வு பண்ணி இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் அந்த ரங்கத்தில் தொங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த உலகம் தன்னைத்தானே ஏங்கிக்கிட்டு இருக்குன்னு எவனுக்கு அந்த அறிவு இல்லையே, அதை பற்றி எவனும் யோசிக்கிறதே இல்லையே. அப்பேற்பட்ட தெய்வத்தை வியந்து பாராட்டி, இப்பேற்பட்ட கடவுள் இருக்காரே, அவர் நம்மளை படைச்சது எப்படி படைச்சிருப்பார்? நம்மளை நோக்கம் இல்லாமல் சாகிறதுக்காக படைச்சார். செத்த பிறகு நமக்கு என்ன வாழ்க்கை?
இதை ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதான் மனிதனுடைய வாழ்க்கையே தவிர எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை பூசிப்போம், எப்படி சாப்பிடுவோம், அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்னு இயேசு சத்தம் போட்டார். ஆகவே யூதர்கள், இஸ்ரேலர்கள் அஞ்ஞானிகள், அவங்க இயேசுவை விரும்பலை. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை பாருங்க, 2:8 படிங்க. 2:8 இன்னைக்குள்ள பிறப்புகளில் ஒருவனும் இயேசுவை அறியலை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்க மாட்டாங்களே. அறிஞ்சா அவங்க சிலுவையில் அரைஞ்சிருக்கவே மாட்டாங்களேப்பா. அறியாமைனா அதனால தான் இயேசு அந்த நேரத்தில் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அன்னைக்கே அவர் பரிந்து பேசி ஜெபிச்சு அந்த ஜெபம் இல்லாட்டினா அன்னைக்கே யூதர்களை அன்னைக்கே அழிஞ்சிருப்பாங்க, அன்னைக்கே ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. இயேசுவின் ஜெபம் அவ்வளவு இயற்கையே கொந்தளித்தாலும் தேவன் அழியாதபடி இயேசு ஜெபிச்சதுனால தப்பி வச்சாங்க. இன்ன வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே இந்த 2ஆம் அதிகாரத்திலேயே 1ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கவனிங்க, சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளேயே அறியாதிருக்க நான் தீர்மானம் பண்ணேன்னு சொல்கிறேன். நான் ரொம்ப பேச்சாளராக, ரொம்ப சாதுரியமாக, ரொம்ப அறிவாளியாக நான் முத பேச வரலப்பா. ஆனால் ரொம்ப படித்தவன் தான். பேச்சாற்றல்னு ஒன்று பயிற்சி இருக்கணும்ல. சில ஆளுங்க ரொம்ப படிச்சிருப்பாங்க, அதனால நல்லா பேசுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. பேச்சுக்குன்னு ஒரு பயிற்சி இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப படித்தவனாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நான் ஊழியத்துக்கு வரும்போது பேச்சாற்றலாம் வரலை. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவன் திட்டமாக சொன்னான், சிலுவையை பற்றிய சிந்தனையே அல்லாமல் வேறு எந்த இதுவுமே உங்களுக்குள்ளே அது இருக்கக்கூடாது, பரப்பக்கூடாது, சிலுவை தான் மெயின் சொல்லி அந்த சிலுவையை மெயின் பண்ணான். 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்ட அஸ்திவாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திவாரத்தையும் உங்களுக்குள்ளே போடக்கூடாது என்று நான் தீர்மானித்தேன்னு சொல்கிறான். லேலுயா, அந்த அஸ்திவாரம் தாயா இயேசுவின் சிலுவையின் உபதேசம். அது கெட்டு போகிறவனுக்கு இப்போ லூசுதனமாக இருக்குது, பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாக இருக்குது. ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குது. ரட்சிக்கப்படாத யூதர்களுக்கு பைத்தியமாக இருக்குன்னு பவுல் சொல்கிறான். அந்த யூதர்களைத்தான் நீ மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்க, நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்க. என்ன கொடுமையாக இருக்குது. உங்களை நான் என்ன தான் சொல்ல முடியும், எப்படி தான் நீங்கள் திருந்துவீங்க? ஏன் நான் சொல்கிறதுக்கு தப்பாக இருந்தால் பேசுங்க. எவனாவது வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்ல, வஞ்சிக்கிட்டு இருக்கேன்ல, ஐயா வசனத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசுகிறீங்க சொல்லுங்கள், என்னைக்கு பேசுங்க. ஏன் உட்காந்து வீடியோவில் நேர்காணல் எடுப்போமா, பேசுவோமா பார்ப்போம். ஒரு தலைவர் ஒரு ஆள் கூட பேசலையா ஐயா? பேசுபோக்குள்ள புரண்டு மட்டும் என்கிட்ட வர்றீங்க. நேரடியாக பேசுங்கப்பா. இந்த அகத்தியர் பேசி மாட்டிக்கிட்டாரு, அந்த மாதிரி நேரடியாக நேர்காணல் இப்போ பேசுங்க. எல்லாம் புரண்டுன்னு ஒரு பெரிய ஊழியர்கள்லாம் எனக்கு புரண்டுன்னு வந்து என்ன புண்ணியம். ஆகவே தேவ பிள்ளைகளே, தயவு செய்து உங்களை கெஞ்சி கெதறி கேட்குறேன், சிலுவையை பற்றிய உபதேசத்தை சபைகளில் சொல்லுங்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுறோம் என்ற அந்த பிரசங்கத்தை சொல்லுங்க. அது ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவபலனாக இருக்கும். லேலுயா. 3வது சொல்லிட்டேன். 4வது, வெற்றியின் அடையாளமே சிலுவை. 4வது பாயிண்ட், வெற்றியின் அடையாளம் சிலுவை. கொலோசியரில் 2ஆம் அதிகாரம் 15 பாருங்க. இயேசு கிறிஸ்து துரைத்தனங்களையும் பழைய ஏற்பாட்டு அதிகார பிசாசுடைய அதிகாரங்களையும் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு வெளியரங்கமாக அவர் நிர்வாண கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையில் தான் அவர் வெற்றி சிறந்தார்.
லேலுயா. சிலுவை என்பது வெற்றியின் அடையாளம். நீ சிலுவை போட்டு போறீங்கன்னா நீ வெற்றி பெற்றவேன்னு அர்த்தம், விடுதலையானவேன்னு அர்த்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். தருகிறார்ல, தந்துட்டார், ஏற்கனவே தந்துட்டார். நீங்கள் அதை பார்க்கணும். தருகிறார் இனிமேல தர்றாருன்னு நினைக்காதீங்க. சிலுவையிலேயே அதை கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உள்ளவங்களுக்கு தெரியல அது. ரோமரில் 7:24 பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? கேள்விக்குறி. அந்த கேள்விக்கு பதில் ரோமர் 8:2 இருக்கு. அதுலேயே ரோமர் 8:2 இருக்கு. பதில படிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்கள் பிரமாணத்தின்றே விடுதலை ஆயிற்று. எனக்கு முன் ஏற்கனவே ஆயிடுச்சின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல. நியாயப்பிரமாணத்தில் உள்ளே வந்தாரே அந்த கேள்வி கேட்குறான், இந்த மரண சரீரத்திலிருந்து எவன்டா எனக்கு நான் செய்கிறது எனக்கே சம்மதம் இல்லை, நான் நல்லது நினைக்கிறேன் ஆனால் கெட்டது தான் செய்கிறேன், நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்யுதுன்னு சொல்கிறானே. அதான் இங்கே போட்டிருக்கு ரோமர் 8:2 விடுதலை ஆக்கிட்டு. லேலுயா. அந்த விடுதலை, அந்த வெற்றி சிலுவையிலே இயேசு சம்பாதித்தார். சாதாரணமாக சம்பாதிக்கலையா. அடிமையின் கோலமாகி தன்னைத்தானே வெறுத்து படாத பாடெல்லாம் பட்டு முழு உலக மக்களுக்காக வாயத்திறவாக இருக்கிற ஆட்டை போல மௌனமாக இருந்து எல்லா அடிகளையும் ஏற்றுக்கொண்டு எல்லா துக்கங்களையும் சுமந்து எல்லா பாவங்களையும் சாபங்களையும் உலகத்தினுடைய அக்கிரமங்கள் எல்லாம் தேவாட்டுக்குட்டியை போல சுமந்து சிலுவையிலே கடைசியில் முடிந்ததுன்னு சொன்னார். லேலுயா. ரோமர் 10:4 போட்டிருக்கு, இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அங்கே போட்டிருக்கு இயேசுவோட நியாயப்பிரமாணம் முடியுது, தொடரல. இன்னைக்கு யூதர்கள் கூட விட்டுட்டாங்க போல் இருக்கு. இவன் இன்னைக்குள்ள நம்ம போதர்கள் விடமாட்டான் போல் இருக்கு. நியாயப்பிரமாணத்தை 10 கட்டளை தொங்க போடுறான் அவன் கோயிலில். அதில் என்ன கோயிலில் என்ன தொங்க போடுறான்? விபச்சாரம் செய்யாது போய் அவன் கோயிலுக்கு வர்றவனே, சர்ச்சுக்கு வர்றவனே, ஏன் விபச்சாரம் செய்யாதே, ஏன் பொய் சொல்லாதே, ஏன் இன்னொருத்த மனைவியை இச்சிக்காதே, ஏன் பிறருடைய யாரையும் செய்யாதே, பொய் சாட்சி சொல்லாதே. அப்போ வந்தவன் முழுவதும் அப்படி ஆளுகள் தானே அர்த்தம். அது நமக்கு பொருந்துமா? நமக்கு பொருந்துமா ஐயா? இப்போ இங்கே தயவு செய்து சீரட்டு குடிக்கக்கூடாதுன்னு இங்கே கோயிலில் எழுத முடியுமா? தயவு செய்து மதுபானம் குடிக்காதீர்கள் எழுத முடியுமா? ஏய் என்னடா எங்கடா எழுதுற? டாஸ்மாகில் போய் எழுது போ. எங்கள் கோயில் எங்கள் ஜெபம் இது. விடுதலையானவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவங்க, அவர் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவங்க. எங்களுக்கு அதை ஏன்டா எழுதுறீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி தான் அந்த புரிதல் இன்னைக்கு உள்ள ஊழியர்களுக்கு இல்லாதனால பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மிஸ் பண்ணி இன்னும் நியாயப்பிரமாணம் படி இன்னும் நடக்கணும் வைக்கணும்னு சொல்லி இன்னும் ஞாயிற்றுக்கிழமையே ஓய்வு நாள்னு ஜெபிக்கிறவன் எத்தனை பேர்? ஆண்டவரே இந்த ஓய்வு நாளுக்காய் சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னா என்ன அறிவு இருக்குது, என்ன புரிதல் இருக்குது? ஓய்வு நாள் சனிக்கிழமை, சனிக்கிழமை முடிஞ்சு வாரத்தின் முதல் நாளில் உயிர் தெழுந்தான்னு மற்ற 28 1 இருக்கே, அது தெரியலையா அவனுக்கு? ஆகவே சிலுவையில் எல்லாம் முடிச்சுட்டாரியா. எல்லா பாரம்பரியம், பழைய ஏற்பாடு, எல்லா மதங்கள், எல்லா அநியாயங்களையும் சகலத்தையும் முடிச்சுட்டு சிலுவையிலே ஒரு வெற்றி சிறந்தார். லேலுயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று அந்த யூதர்களுக்கு தான் பவுல் அதை எழுதினார் கலாத்தியர் 3:13. ஆகவே தேவ பிள்ளைகளே, யூதர்களாய் மாறிப்போன இன்னைக்குள்ள பேர் கிறிஸ்தவங்களே மனம் திரும்புங்க. தயவு செய்து புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வாங்க, அப்போஸ்தல உபதேசத்துக்கு வாங்க. வெற்றி தரப்போறாரு, விடுதலை கொடுக்க போறாரு இல்லை, ஏற்கனவே சிலுவையிலே சம்பாதிச்சுட்டாருப்பா வெற்றியை.
ஆதியாகமம் 3:15 ஸ்திரியின் வித்து உன் தலையை நசுக்கும்னு சொன்னாரே, சிலுவையிலே அது நிறைவேறினது. சாத்தானை சிலுவையிலே நசுக்கிட்டாரு. இன்னைக்கு வாழு தான் ஆடிக்கிட்டு இருக்கு. சில பாம்பு பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கினாலும் வாடு உடம்பு ஆடிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் பிசாசுடைய பல்லு பிடுங்கப்பட்டது. நம்ம மேலே அவனுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நம்ம பயந்துக்கிட்டு நம்ம வேஸ்ட்டாக நம்மளாம் பிசாசியை பார்த்து நம்மளாம் பயந்து போகிறோமே தவிர பிசாசி நம்மளை அடிக்கிறது இல்லை. நாமளே அடிச்சுக்கிறோம். நான் பயந்த காரியமே எனக்கு வந்ததுன்னு யோபு சொன்ன மாதிரி, நீ என்ன பயப்படுறியோ அஞ்சுலையோ அதுதான் நீ மாட்டிக்கிறியே தவிர பிசாசி உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. தலையை சிலுவையிலே நசுக்கப்பட்டது. அல்லேலூயா. அதனால் பிசாசு மேலே உங்களுக்கு ஒரு ஜெயம், வெற்றி உண்டு. உலகத்தில் உங்களுக்கு தேவனால் பிறப்பெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பழைய ஏற்பாட்டில் தேவனால் எங்கே பிறந்திருக்கான் ஐயா? பழைய ஏற்பாட்டு யூதர்கள் தேவனால் மறுபடியும் பிறந்தவனா? இஸ்ரவேலி போதகரே இப்போ இயேசு வைகிறார்ல யோவான் 3ஆம் அதிகாரத்தில், தாயின் வயிற்றில் 2ஆம் தடவை எப்படி அப்படின்னு சொல்லி நிற்கும் கேட்கும்போது, ஏன்பா நீ இஸ்ரவேல் போதகராக இருந்து உனக்கு தெரியலையான்னு இயேசு யோவான் 3:10 வைகிறாரு. தெரியாது. பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு ரட்சிப்பு தெரியாது, மறுஜென்மம் முழுக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அவனை போய் இவன் தெரிஞ்சவனுக்கு போய் நீ மணிக்கணக்கில் பாடம் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறியே அப்பா, நீ எப்படிப்பா நீ உருப்பட போகிற? 1ஆம் நூற்றாண்டுக்கு வாங்க. 15ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்த மார்ட்டின் லூதர் சபைகள் ஸ்தாபனங்களில் உள்ள விஷயங்களை தான் நீ உரண்டுக்கிட்டு இருக்கிறியே தவிர 1ஆம் நூற்றாண்டில் இயேசு சொன்ன காரியங்களையும் அப்போஸ்தலர் சொன்ன விஷயங்களையும் கடந்து வா. அங்கே உள்ள பாத 4 சுவிசேஷத்தை பாரு, நிருபங்களை படி, கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டது, அதை சொல்லு, அதை பேசு. நீ நல்லா இருப்ப, நல்ல போதனையாக இருப்ப. என்னைய ஒரு மாதிரியாக வச்சுக்க. இந்த சின்ன பவுலை கடைசி காலத்தில், இந்த முடிவு காலத்தில் என்னை எழுப்பியிருக்காரு மதுரை பட்டணத்தில். என்னை மாதிரியாக பாரு, என் வீடியோக்கெல்லாம் பாரு. 5வது சொல்லி முடிக்கிறேன். சிலுவையின் மேன்மை புது சிருஷ்டியே. இந்த சிலுவை பற்றி ஏன் இவ்வளவு மேன்மை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இவ்வளவெல்லாம் நம்ம ஏன் புகழ்ச்சி சொல்கிறோம்னா, புது சிருஷ்டியினுடைய அந்த மேன்மை தான் சிலுவை. கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், பாருங்க இவன் லூசு பைத்தியமாவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. பதவி ஆசை இல்லை, பிஷப்பு தலைவர் பட்டம் பதவி இதில் அல்ல. சிலுவையை பற்றிய அந்த மேன்மையை தவிர வேற ஒன்றிலையும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. ஏன்? அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இது அர்த்தம் என்ன? இப்போ நேற்று சபையை கூட்டி கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் பாப்பா சாரா பாப்பா அந்த சிலுவையில் மேலே ஏறி நின்று ஒரு பக்கம் ஒரு கை, ஒரு பக்கம் ஒரு கை, சிலுவையில் பாருங்கப்பா என்னை அரைஞ்ச மாதிரி இருக்குன்னு அடையாளம் காட்டுச்சு நேற்று. அர்த்தம் என்னென்னா, சிலுவையில் வச்சு உங்களை இப்போ இந்த மாதிரி நிற்க வச்சு இப்போ கட்டிட்டோன்னு வைங்க, கட்டிட்டா காலும் கட்டியாச்சு, 2 கை இங்கிட்டு கட்டியாச்சு, இங்கிட்டும் கட்டியாச்சுன்னு வைங்க. உங்கள் பக்கத்தில் ஒருத்தன் கட்டப்பட்டிருக்கான் சிலுவையில், இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை லந்து பண்ணேன், கேலி பண்ணேன், வைய திட்டாருன்னா காலை பிடிச்சி எத்த முடியுமா? அவனை காலில் ஒரு எத்துறம்பாருன்னு சொல்ல முடியுமா? கையில் ஒரே பொலார்னு அரைப்போம்னு அறைய முடியுமா? ஏன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கோம்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நான் ஒன்றிலும் அடிமைப்பட்டவன் அல்ல. உலகம் எனக்கு சிலுவையில் அறையின்னு இருக்கேன். உலகத்தா மாதிரி நான் செயின் போடலாம், உலகத்தா மாதிரி டிப்டாப்பாக நடக்கலாம், உலகத்தா மாதிரி மதுபானம் குடிக்கலாம், எல்லாம் எனக்கு உரிமை இருக்குது, யாரும் இல்லை. ஆனால் நான் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். எப்படி வாங்கி குடிக்க முடியும்? எப்படி தவறான வழியில் நான் போக முடியும்? நான் அறையுண்டு இருக்கிறேன்ப்பா, சிலுவையில் அறையுண்டு இருக்கேன்.
உலகத்துக்கு நான் அறையும் இருக்கிறேன். 1000 அர்த்தம் இருக்கு அதில். உலகத்தானா நடப்பதற்கு நாம் உலகத்தான அல்ல, நான் கிறிஸ்துவனுடையவர்கள். ஆகவே உலகத்தில் நான் அரைஞ்சிருக்கேன். இதில் 5 அதிகாரம், அதுலேயே கலாத்தியர் 5:24 பாருங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகளையும் எங்கே அரைஞ்சிருக்கான்? சிலுவையில் அவன் அரைஞ்சிட்டான். இந்த மனசுக்குள்ளே வச்சுக்க, தயவு செய்து இந்த வசனத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. கிறிஸ்துவனுடையவர்கள்னா கிறிஸ்தவன், யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் அல்ல, பழைய ஏற்பாட்டுக்காரன் கிடையாது. நீ கிறிஸ்தவனா இருந்தா, அவருடையவனாக இருந்தா, ஓ மாம்ச இச்சைகளையும் அந்த எண்ணங்களையும் மாம்ச இச்சைகள் சிந்தனைகள் எல்லாம் எதில் அரைஞ்சிட்ட? சிலுவையில் அரைஞ்சாச்சுப்பா. இனிமேல் அதில் என்ன உனக்கு? அதனால நீ தயவு செய்து இந்த வசனத்தை மனசுக்குள்ளே மனப்பாடமாக வச்சுக்கோங்க. இச்சை வரும்போது, எண்ணங்கள் வரும்போது, தப்பான எண்ணங்கள் வரும்போதெல்லாம் நீங்கள் நினைக்கணும், இது ஏற்கனவே நான் சிலுவையில் அரைஞ்சிட்டேன், இந்த எண்ணத்தை அரைஞ்சிட்டேன். தப்பான ஒரு வீடியோவை நீங்கள் நைட்டில் பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோவை நீங்கள் இச்சை நோக்கத்தில் பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கரெக்டாக மனசுக்குள்ளே பதிஞ்சிடும். பிசாசு அதை நோட் பண்ணுவான். ஆஹா, இவன் இப்படி இந்த ரூட்டில் போகிறான்டான்னு சொல்லி அதே இச்சையானதெல்லாம் உன் கண்ணுக்கு வரும். இப்போ செட் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா செல்ஃபோனில், நீ எதை பார்க்குறியோ அதுவே வந்துக்கிட்டு இருக்கும். உன் எண்ணம் அப்படித்தான். நீ எதை விரும்பினியோ அது நீ மறக்காவிட்டா, அழிக்காவிட்டா, அதில் கம்ப்ளீட்டாக நீ மனசு மாறாவிட்டா அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அது உன்னை விழுங்கிடும். நீ அதுக்கு அடிமை ஆயிடுவ. என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்து. தயவு செய்து புது சிருஷ்டியாக ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தா, அதை சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:17, இந்த 16-17 படிங்க. 2 கொரிந்தியர் 5:16-17. ஆகையால் இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி இனிமேல் யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சம்படி, ஒருவேளை அவர் யூதர் என்று நாங்கள் அறிந்திருந்தாலும் இனிமேலும் ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி யூதர் என்று நாங்கள் இனிமேல் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் உயிர்த்திருந்துட்டார்ல. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்துட்டான்னா அவன் புது சிருஷ்டி. புது சிருஷ்டினா பிறப்பு, புது பிறப்பாக இருக்கான். பழைய மனுஷனுக்குரிய செய்கைகளை களைஞ்சு போட்டு எல்லாம் புதிய மனுஷனை தரித்த புது பிறவியாக, புது சிருஷ்டியாக, புதிய வானத்திலே, புதிய பூமியிலே புது சிருஷ்டியாக, புது மாவாக, புது ரசமாக, புது கோடி துண்டாக, புதிய மார்க்கத்திலே, புதிய உடன்படிக்கையிலே அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு புது மனைவியாக, மணவாட்டியாக உருவாக்கக்கூடிய அளவில் புது சிருஷ்டியாக இருக்கிறான். மறுபடியும் வசனத்தினாலே இயேசு நம்மை ஜெனிப்பித்திருக்கிறார் இருக்கு. லேலுயா. பிறப்பு சரியில்லை, அதனால தானே ஒருவன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட இயேசு பிறப்பில் ஏதாவது கோளாறு இருக்கா? அப்பேற்பட்ட பிறப்பு இயேசு பிறந்தாலும் மறுபடியும் இயேசு பிறந்தார் தெரியுமா? எப்போ? ஜலத்தினாலே ஆவியினாலேன்னு இருக்கே. மறுபடியும் அவர் ஞானசானம் பெற்று பெற வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அப்பேற்பட்டவர் ஞானசானம் பெற்று கரை ஏறின உடனே அப்போ தாயா வானம் திறக்கப்பட்டு பிதாவே பேசுகிறாரு, இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிதாவே நேசகுமாரன் சர்டிஃபிகேட் கொடுத்தது மறுபடியும் இயேசு பிறந்த பிறகுதான், அதுக்கு முன்னாடி அல்ல. இதை புரிஞ்சுக்க. அதுபோல் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும், வருஷம் பிறந்த நாளை கொண்டாடினாலும் நீ மறுபடியும் பிறந்த நாள் தான் ஓ நாளே தவிர, அதுதான் உனக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த மறுபிறப்பே தவிர, மறு சிருஷ்டி, மறுபிறப்பே தவிர வேற அல்ல.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே மறுஜென்மம் முழுக்குன்னு சொல்றது, மறுஜென்ம சிருஷ்டி புது பிறவின்னு சொல்றது அந்த சிலுவை தான். அதுக்கு அடையாளம். பழையவைகளெல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு முடிஞ்சது, எல்லாம் புதிதாயினே, சகலமும் புதிதாயினே. உடனே ஆகாது, படிப்படியாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுவப்படுகிறோம் என்ற வார்த்தையின்படியா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இனி நீதியை செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இயேசு சொன்னது நடக்கும். அதுக்கு அடையாளம் என்ன? இன்னைக்கு யுத்தம், பஞ்சங்கள், கொள்ளை நோய். ஈரானில் ஒரு பக்கம் பூமி அதிர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் யுத்தம் வந்துக்கிட்டு இருக்கு, ஈரானில் நிலநடுக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இயேசு சொன்னவைகள் ஒன்றும் பொய்யாகாதே. அவர் சொன்னது நடக்குதுன்னு நான் சொல்லணுமே தவிர, அவர் கிடக்கிறாரு நான் சொல்கிறேன், திருக்க தரிசனம் சொல்கிறேன், இப்படி ஆக போகுது, அந்த நாடு இந்த நாடுன்னு இயேசுவை மறைச்சிட்டு இவன் ஜூ பண்ணி காட்டுறான்னா அவன் கள்ள திருக்கதரிசி, அவன் நாய், அவன் பொல்லாத வேலையாள், அவன் சுண்ணத்துக்காரன், அவன் அடையாளம் கனிகள். புரிஞ்சுக்க, இயேசுவை உயர்த்தியா நீ என்ன? உன்னை உயர்த்தணும்னு என்ன இருக்கு? நீ ஒரு போஸ்ட்மேன், வேலைக்காரன். அவர் சொன்னார், நான் சொல்கிறேன், அவ்வளோதான், என்னை ஆள விடுங்க. இதுதான் ஒரு போஸ்ட்மேன் கதை. என்ன, நானா உனக்கு எழுதுனேன், எங்கிட்ட இருந்து கடிதம் வருது, இந்தாப்பா உன் அட்ரஸுக்கு நான் தபால்காரன், நான் ஊழியர், அவ்வளோதான். ஒரு ஊழியக்காரன் அதான் ஐயா, நான் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன், தரிசனம் காண்கிறேன். இப்போ நேற்று பேசினாருன்னு சொல்லி சொல்லலாம். இந்த கள்ள நாய்கள் எல்லாம் தயவு செய்து போரம் கட்டிட்டு, வசனத்தில் இயேசு சொல்லியிருக்காரு, அதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நான் சொல்லலை. இப்போ என் கருத்து முழுவதும், என் பிரசங்கம் முழுவதும் பாருங்கள். தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், இப்படி மாதிரி பேசினாருன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கானா? தயவு செய்து அந்த மாதிரி சொல்கிற ஆளுகளை பின்பற்றாதீங்க. அவங்க கள்ள ஊழியர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துடைய அப்போஸ்தல வேஷத்தை தரித்தவர்களே தவிர, அவன் பிசாசின் ஊழியக்காரனே, பிசாசின் உபதேசம் தான் அவன் பேசுகிறானே தவிர, வேறொரு ஆவியில் வேறொரு இயேசுவை வேறொரு சுவிசேஷத்தை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கானே தவிர, ஒரிஜினல் ஊழியக்காரன் கிடையாது என்பதை தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. ஒரிஜினல் ஊழியக்காரன் என்னென்னா, சிலுவையை, உபதேசத்தை, சிலுவையின் சத்தியத்தை, சிலுவையினுடைய அந்த இரத்தத்தை, சிலுவையினுடைய பாடு மரணங்களை ஒவ்வொரு நாளும் சுமந்து திரிகிற அந்த சிந்தையில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரனை தவிர, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதே நாடி தேடுகிறோம். இந்த பூமி நமக்கு சொந்தமானது அல்ல. நாளைக்கு நம்ம கண்ணை மூடினா என்ன, எவன் உடனே என்ன செய்ய போகிறான்? நமக்கு நிலையானது பூமியில் சேர்த்து பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க. சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அதுக்கு அடையாளம் தான் இஸ்ரேலின் அமெரிக்காவுடைய யுத்தம். அமெரிக்கா கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் கிறிஸ்தவ லட்சணத்திலையா இருக்கான். குண்டை போட்டு ஆயிரக்கணக்கில் கொண்டுகிட்டு இருக்கானே. கிறிஸ்தவ உபதேசமாது? கிறிஸ்தவ நாடுன்னா அவன் கிறிஸ்தவன்னு அர்த்தமா? கிறிஸ்தவ பேர் வச்சு அவன் கிறிஸ்தவனா? பிஷப்புன்னா அவன் கிறிஸ்தவனா? கிறிஸ்தவ தலைவர்னா அவன் கிறிஸ்தவனா? அவங்க கனிகளாலே அறிஞ்சிக்குங்க. சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். அதற்கு அடையாளங்கள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச காலத்திலே அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறான். அந்த உபத்திரவ காலத்தில் 666 முத்திரையை தரிப்பிக்க போகிறான். அதில் சபையை தப்பிவிக்க ரகசிய வருகையிலே ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் நம்ம எடுக்க போகிறார். எடுத்த பரிசுத்தவான்களோடு திரும்ப வர்றதுக்கு பேர் தான் 2ஆம் வருகை. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆகவே சிலுவையின் மேன்மை என்ன என்ற அந்த தலைப்புரை, முதலாவது இயேசுவை பின்பற்ற சிலுவையே அடையாளம். 2வது அநேகர் சிலுவையை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 3வது சிலுவையை பற்றிய உபதேசம்ன்று ஆதி அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க. 4வது வெற்றியின் அடையாளம் சிலுவை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. 5வதாக சிலுவையின் மேன்மை, புது சிருஷ்டி, புது பிறப்பு. அது தொடர்ந்து இயேசு கிறிஸ்து நம்ம எடுக்கும் வரைக்கும் நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தில் வளர்ந்துக்கிட்டே போகணும். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். பயப்படாதீங்க. இருந்த நிலைமையில் இந்த உபதேசத்தில் நில்லுங்க. அவர் உங்களை கரெக்டாக கொண்டு போயிடுவார். சத்தியத்தை விட்டு மாறாதீங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதீங்க. கரெக்டாக இந்த சத்தியத்தில் போங்க. ஆவியானவர் கரெக்டாக கொண்டு போயிடுவார். இந்த செய்தி யூடியூப் வாயிலாக கேட்குற தேவ ஊழியர்களே உங்களை மாற்றிக்கிங்க. உங்கள் உபதேசங்கள், உங்கள் சத்தியங்களை இனிமேல் தோசையை திருப்பி போட்ட மாதிரி மாற்றுங்க. புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வாங்க. பழைய ஏற்பாடு முக்காடு என்ற முறையில், மோசேயின் ஆகமங்கள் முக்காடு என்ற முறையில், அது கிறிஸ்துவினால் நீக்கப்பட்டது என்ற
அந்த உபதேசத்தில் உங்கள் சபையில் நீக்கப்பட்டிருக்கா, உன் வாயில் நீக்கப்பட்டிருக்கா, உன் உபதேசத்தில் நீக்கப்பட்டிருக்கா என்பதை யோசித்து பார்த்து இனிமேலாவது கடைசி காலம் முடிய போகுது, இனிமேலாவது தயவு செய்து திருந்தி உங்களை மாற்றிக்கிங்க. கிறிஸ்தவ தலைவர்களே, பிஷப்புகளே, உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கிறிஸ்தவர்களே, ஆதி அப்போஸ்தலர்களை பின்பற்றுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.